ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சர்வைவல் த்ரில்லர் சீரீஸை தான் பார்க்க போகிறோம். எப்பா யாரா அந்த டேரக்டர் தூக்கின்னு வாங்கடா, அந்த சல்லத்தை நானே பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சீரீஸு. வர்த் வாட்சிங் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒரு ப்ரைவேட் லைனில் போகிறாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் கிராஷ் ஆகிடுது. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அந்த ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கின்னு என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. நம்மளுக்கு ஹீரோயினை பார்க்கும் போதே யார் பெத்த பிள்ளையோ இங்க இப்படி கஷ்டப்படுதே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை காட்டாங்க. இவங்க பேர் தான் லிவ். ஸோ இவங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போன் வர்றது கூட தெரியல. டக்குன்னு போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க ஜார்ஜியா அப்படின்னும் போது, இல்ல நீங்க என்ன இப்ப கிளம்பிட்டீங்க, நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது, நான் ஓகே தான், நான் ஒரு 2 நாள் வரமாட்டேன், நான் மெயில் கூட போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, அப்ப நான் டேனியை லூப் பண்ணிடுவா அப்படின்னு கேட்கும் போது, டேனியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ டேனியை காட்டுறாங்க, யாருன்னு தெரியல. ஸோ அதே சரி ஓகே நீங்க லூப் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. இங்க பார்த்தா ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபிளைட் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் 2 ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்திருக்கேன், நான் நியூயார்க்கு இன்னைக்கே போய் ஆகணும், ஏன்னா அங்க இருக்கவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, சாரி மேம் நீங்க வேணா அவங்க கிட்ட சொல்லுங்க போவாதீங்கன்னு சொல்லி, நான் வேணா நாளைக்கு உங்களுக்கு ஃபிளைட் புக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல நான் இன்னைக்கே போகணும், இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, சாரி மேம் நீங்க அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும் போவாதீங்கன்னு சொல்லி, வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது. ஸோ போயிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறாங்க சேர்ல. யாரோ ஒரு 2 பேர் பேசிட்டே போறாங்க, இந்த மாதிரி நம்ம நியூயார்க்கு போயிட்டு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா பின்னாடி ஓடி போய், இந்த மாதிரி நீங்க நியூயார்க்கு தானே போறீங்க, அதை தாண்டி தானே போறீங்க, என்ன வேணா டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றானுங்க அவங்க 2 பேரும். இல்ல நான் ஒரு அர்ஜென்ட்டா போகணும், அங்க ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படின்னும் போது, சாரி எங்களாலாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி, பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா காசு தரேன், தயவுசெய்து என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் எங்களால கூட்டு போக முடியாது அப்படின்றது சொல்லிட்டு போறானுங்களா. உடனே ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நீங்க அப்படிக்காக தான் போறீங்க, நான் கூட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு போலீஸ் வர பாக்குறாரு. டக்குனே இவனுங்க 2 பேரும் சரி இருங்க நாங்க உங்களை கூட்டு போறோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆக்சுவலி என் பேர் லிவ், நான் ஒரு லாயர் அப்படின்ன உடனே இவனுங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறானுங்க. என் பேர் சாமு, இவன் பேர் ஜாக்கு, இவன் தான் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு உட்காடுறாங்க. பார்த்தா அது ஒரு பிரைவேட் பிளேன் மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அந்த ஃபிளைட்டை காட்டுறாங்க. ஸோ அது அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயின் இதுல. அப்போ ஃபோனை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா டேனி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்களா. அப்ப சாம் பாக்குறான். பார்த்துட்டு, போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி இங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. ஆமா உள்ள வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிடுறாங்க இவங்களும். சரி ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் நேஷனல் ஜியோகிராஃபில போட்டோகிராஃபரா இருக்கேன், அவங்க சொல்றதுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நிறைய கேமராஸ், ஸோ நல்லா இருக்கும் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா என்ன மாதிரி லாயரா இருக்கிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர் அண்ட் கூல் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி இந்தா நீ ஏதாவது சாப்பிட்டுருக்க மாட்ட, 2 புரோட்டீன் பாரும் ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுக்குறான். ஹீரோயின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இவனா சும்மா இல்லாம தொணன்னு பேசிட்டு வர, இல்ல நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இல்லப்பா நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னும் போது, இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு அதனால தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜஸ்ட் ஹெட்ஃபோனை போட்டுட்டு தூக்கம் வர்றதுக்காக ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அப்படியே டேனி ஞாபகம் வருது. டேனியை முதல் ஏதோ ஒரு பார்ல பார்த்துருப்பாங்க போல. ஸோ அப்பதான் பேசியிருப்பாங்க. கண்ணு முயற்சி பார்த்தா ஃப்ளைட்டு ரொம்ப கீழே பறந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன ஃப்ளைட் இவ்வளவு கீழே பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சீட் பெல்ட்டை போடுன்னு கத்துறான் அவன். இவங்களும் சீட் பெல்ட்டை போட்டுட்டு பாக்குறாங்க. பார்த்தா முன்னாடி ஒரு கிராஷ். அவள் தான் அப்படியே அந்த ஃப்ளைட்டு கீழே போயிட்டு தண்ணியில போய் சொருவிடுது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தா தலைகீழ தொங்கின்னு இருக்காங்க. ஹீரோயின் கான்சியஸ்க்கு வராங்க. அந்த சாம் பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு தண்ணீர் எனக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லூசப்பாய மாதிரி அங்க இருக்கிற டோரை ஓபன் பண்ணிடுறான். ஆக்சுவலி இந்த ஃபிளைட் இன்னும் தண்ணிக்குள்ள முழுகல, கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து போய் கிடக்குது. ஸோ இவன் அந்த டோரை ஓபன் பண்ண உடனே வெளில இருக்கிற தண்ணிலாம் உள்ள ஃபில் ஆக ஆரம்பிச்சிது.
ஜாக் வேற இங்க கத்திட்டு இருக்கா அந்த மாதிரி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் தான் போயிட்டு ஒன்றும் இல்லை நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கம்பி சொருவின்னு இருக்கு அவன் காலில், எடுக்கவே முடியல. அவன் வந்து என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபிளைட் வந்து தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கா. அவனும் வந்து ஃபுல்லா மூச்சு பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனால முடியல, அப்படியே ரத்தம் வந்து எடுத்து செத்துடுறான். ஹீரோயின் இதை பாக்குறாங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்டை விட்டு வெளில வந்து அப்படியே மேல வர ட்ரை பண்றாங்க. ஒரு செகண்ட்ல மேல வந்து மூச்சு வாங்குறாங்க பாருங்க. இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி தூக்கி வரை போட்டுரும். ஸோ வந்து இங்க பார்த்தா இவன் தவிச்சிட்டு இருக்கான் ஸ்விம் பண்ண தெரியாம சாமு. ஹீரோயின் தான் போயிட்டு அவனை கரைக்கு வரைக்கும் கூட்டு போறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க சாம் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் கிட்ட எந்த ஒரு சத்தமே இல்லை. ஸோ வந்து ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவன் காலில் ஒரு ஷார்ப்பு பிளேடு குத்தி இருக்கு. ஸோ அதை எடுக்க ட்ரை பண்றாங்களா, இவன் கத்துறான் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போ ரத்தம் போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஷால் எல்லாம் கிழிச்சு அவன் பெல்ட் எல்லாம் எடுத்து அப்படியே கட்டுறாங்க காலில் ரத்தம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா போன் எல்லாம் தேடுறாங்க. தேடி இந்த மாதிரி சிக்னல் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிக்னலே கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன் ஏதாவது சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மேடு மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு நின்றுட்டு பாக்குறாங்க ஏதாவது சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்கலன்னு சொல்லி அசிங்கமா திட்டுறாங்க. ஹலோ யாராவது இருக்கீங்களா, நாங்க இங்க மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடம் பார்க்கவே எப்படி இருக்குன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல ஒரு ரிவர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே இந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயின் கீழே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இலையெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து சாம் மேலேயும் இவங்க மேலேயும் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ அவங்களுக்கா சில கனவுலாம் வருது. டேனியை காட்டியிருப்பாங்க. ஸோ டேனியும் இவங்களும் அதை ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல் இருக்கு. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்களா. பார்த்தா காலைல ஆயிடுது. எழுந்துச்சு பாக்குறாங்க ஒரு கல் எடுத்துட்டு போய் டே 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் மாதிரி இருக்கு, அதுல போயிட்டு வந்து மார்க் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா சாம் வந்து முடிச்சிட்டான் போல. சாம் எப்படி இருக்க ஓகேவா அப்படின்னு அவன் வந்து கத்துறான் வழியில. ஸோ அப்படியே இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்கங்க பயங்கரமா ரத்தம் கட்டி இருக்கு. உடனே வந்து சரி ஓகே கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, உங்க டீம் வந்துருவாங்களே எப்படியா இருந்தாலும், நேஷனல் ஜியோகிராஃபில இருந்து கண்டிப்பா ஆளுங்களை அனுப்புவாங்க உங்க கம்பெனில இருந்து அப்படின்னு சொல்லும் போது சாம் சொல்றான் எங்க ஃப்ளைட்டு எங்க இவன் ஜாக்கு அப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க வருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது யாரும் வரமாட்டா, நான் ஒன்றும் ஃபோட்டோகிராஃபரே கிடையாது, நீ மட்டும் தான் தனியா இங்க இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே செத்துடுறான். ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இவங்க நம்பிக்கையில இருந்திருப்பாங்க, இவன் நேஷனல் ஜியோகிராஃபி டீம்ல இருந்து தானே வந்திருக்கான், கண்டிப்பா இவங்க இல்ல அப்படின்னா வந்து தேடி ஆளுங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இல்லைன்னு உடனே அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க, நான் மட்டும்தான் இங்க மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழுகுறாங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஏதோ ஒரு போட்டோ மாதிரி வருது. அதை எடுத்து ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா அது வந்து ஒரு ஸ்கேன் மாதிரி இருக்கு, ஏதோ குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதை பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினா அப்படியே அங்க நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த முழுகின ஃபிளைட்ல தான் பேக் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். அந்த சேட்டலைட் போன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ள போய் இறங்குறாங்க. பார்த்தா செம்ம ஜில்லுன்னு இருக்கு. உடனே அங்கிருந்து ஏஞ்சி வந்துடுறாங்க. அப்படியே வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. அப்படியே உட்கார்ந்துடுறாங்க அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஸோ அந்த சாம் கொடுத்த ப்ரோட்டீன் பாரும் வாட்டரும் தான் இருக்கு, அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்படியே அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த மாதிரி டேனி கூட சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. எப்படி டேனி நீ இவ்வளோ ஸ்வீட்டா இருக்க, இவ்வளோ நல்லவனா இருக்க, அதுதான் என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதோ பாரு சில பேர் எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்புறது தான் நல்லது, நான் நல்லவன் நீ நம்பிதான் ஆகணும், இல்லைனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு டானி சொல்லிட்டு இருக்கான். அதுதான்ப்பா எனக்கும் பயமா இருக்கு நம்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி என்ன விடு உன்னை பத்தி சொல்லு, நீ எப்படி அப்படின்னும் போது நானா எப்பவுமே ஒர்க் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படி ஒர்க்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஞாபகத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து டானி கூட தான் இருந்திருப்பாங்க போல் இருக்கு. ஹீரோயினை காட்டுறாங்க. காலைல எழுந்துச்சு டக்குன்னு கிளம்புறாங்க. டானி வந்து நான் வேணா காஃபி போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்தா காலையில ஆயிடுது. சரி இன்னைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரக்கட்டையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஸ்விம் பண்ணி போறாங்க. ஸோ அந்த இடத்தையும் பார்த்துறாங்க, இங்கதான் ஃபிளைட் இருக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிளைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளெயின் கிட்ட போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 2 பேக் மட்டும் எடுத்துட்டு வெளில வந்துடுறாங்க. ஒரு மாதிரி செம்மையா மூச்சு வாங்குறாங்க. ஸோ அந்த பேக் எல்லாத்தையும் அந்த கட்டையில வந்து மாட்டி வச்சுட்டு ஸோ திரும்பியும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ஒரு பேகை வந்து எடுக்கிறாங்களா, அப்ப டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இந்த ஜாக்கோட மூஞ்சி தெரியுது. அப்படியே அழுகி போன நிலைமையில ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. பயந்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளில வரும்போது கால் வேற கயிறு மாதிரி இருக்கு. ஸோ அதுல மாட்டிக்குது. ஸோ அப்படியே வந்து அவங்களோட பாஸ்ட்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டு இருப்பாரு போல. ஸோ அவங்க அப்பாவோட ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்துட்டு இவங்களா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு நெருப்பு கேண்டில்ல இருந்து பத்தி அவங்க வீடே வந்து தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி போதையில இருக்காங்களா, அவங்க அப்படியே வந்து படுத்துடுறாங்க. பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல ஒரு மாதிரி ஏதோ ட்ராமால இருக்காங்க போல் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த நெருப்போட புகை வந்து தாங்க முடியாம இரும்புகிட்டே அப்படியே கீழே இறங்குறாங்க பெட்டை விட்டு. அந்த ஸ்மோக் அப்படியே அவங்க லங்ஸ்ல ஏறிடுது போல. டப்புன்னு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி. அங்கதான் ஹீரோயினை வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. இங்க காட்டுறாங்க அப்படியே அந்த கயிறை கழட்டிட்டு மேல வராங்களா, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது, திணறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு கரடி வந்து அதுவா ஹீரோயின் வச்சிருந்த புரோட்டீன் பார் எல்லாம் சாப்பிட்டுருது. பக்கத்துல சாம் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு மூந்து பார்த்துட்டே போகுது. ஹீரோயினா கெட்ட வார்த்தையில கத்துறாங்க, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளேயே போயிடுது. ஸோ ஹீரோயின் போய் பார்க்குறாங்க பேக்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க பேக்ல வந்து சில லெட்டர்ஸ்லாம் இருக்கு, ஒரு மிரர் இருக்கு. அதுக்கப்புறம் சரி இவனுங்க பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ரெட் கலர் கவர்ல ஏதோ சுத்தி இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரிச்சு பாக்குறாங்களா, பார்த்தா ஒரு பாட்டில் மாதிரி இருக்கு. அதுல வந்து நிறைய மாத்திரைங்க இருக்கு. இதெல்லாம் போதை மாத்திரை போல. ஆக்சுவலி இவனுங்க 2 பேரும் போதை மாத்திரை கத்தி எடுத்துன்னு போயிட்டு இருக்கானுங்க போல் இருக்கு. அதனாலதான் வந்து போலீஸ் வந்து கத்துன உடனே சரி வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டின்னு வந்திருப்பானுங்க போல. இவனுங்க ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறாங்களா ஹீரோயின். அதுக்கப்புறம் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க, அந்த ஃபயர்ல இவங்க மாட்டிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க பயங்கரமா குடிச்சிருந்தீங்க, பிளஸ் வந்து அந்த ஸ்மோக் வந்து உங்க லங்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, எங்களால எந்த ஒரு மெடிசனுமே கொடுக்க முடியல. பட் மிராக்கள் நடக்கும் இல்லையா எல்லா விஷயத்திலுமே, அது மாதிரிதான் உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மெடிசன் அவங்க கொடுக்க முடியாததுக்கு காரணமும் உங்க குழந்தை தான். எவ்வளவு நாளா வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, என்னது பிரெக்னெண்டா, குழந்தையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கே தெரில அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அவங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு, ஸோ அதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இங்க அப்படியே காட்டுறாங்க இப்போ ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க போல் இருக்கு. ஸோ அந்த மெடிசனை பாக்குறாங்க, இது ஒரு போதை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பணமா இருக்கு நிறைய கட்டுக்கட்டா. இப்பதான் டைரக்டர் காட்டுறாரு, இந்த மாதிரி காட்டுலலாம் வந்து மாட்டிக்கிட்டு கட்டுக்கட்டா அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணம் எல்லாமே ஒரு வெத்து பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தெல்லாம் எடுத்து ஒரு குவியல் மாதிரி குவிச்சு வச்சு ஒரு கண்ணாடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த சூரிய வெளிச்சம் பட்டு இந்த பணம் வந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நெருப்பு மாதிரி கிரியேட் பண்றாங்க, பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. பார்த்தா அது நெருப்பு மாதிரி திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயின்கா செம்ம சந்தோஷம், நெருப்பை வர வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நெருப்பு அடைஞ்சிருதா, திருப்பியும் அதை எரிய வச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாலாம் இருந்திருக்காது போல, ஒரு மாதிரி ட்ராமடைசிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேஷனே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்போ சின்ன பொண்ணாக இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செம்ம சண்டை வரும். இது எல்லாத்தையும் பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. அதனாலேயே வந்து மற்றவங்கள நம்புறதுக்கு வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் டேனியை கூட ரொம்ப க்ளோஸாலாம் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு பயம் அவங்களுக்கு. ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துல. சரி நீ நல்ல பொண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டில்ல இருக்கிற மாத்திரை எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு
அதை வந்து கழுவுறாங்க. ஸோ கழுவி அந்த தண்ணி எடுக்கிறாங்களா, பார்த்தா அது ஒரு மாதிரி கலங்கி போய் கிடக்குது. சரி இந்த தண்ணியை ஏதாவது பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கிடைக்குமா பாயில் பண்றதுக்கு அயன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் இடிச்சு தான் வந்து அந்த தண்ணியில விழுந்திருக்கும். அப்போ அங்க இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுந்திருக்குமா, அதெல்லாம் பொறுக்கின்னு வராங்க. பொறுக்கிட்டு வந்து வெசல் மாதிரி பண்றாங்க. அதை அப்படியே வந்து நெருப்புல வைக்கிறாங்க. அதில் தண்ணி ஊற்றி சரி கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சது. ஹீரோயினுக்கா செம்ம சந்தோஷம், கொதிக்குது கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஆர்வத்தில் அப்படியே கையை வச்சிடுறாங்களா, கையை சுட்டுக்கிறாங்க. சரி இந்த தண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வச்சு எடுக்க ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் அவங்களால எடுக்க முடியல. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு எத்தனை நெருப்பை மூட்டின்னு இருக்காங்க. அப்ப பின்னாடி வந்து சாம் வரான். ஸோ ஒரு இமேஜினேஷன் மாதிரி, இது பாரு அது ஒன்றும் உன் காசு கிடையாது, போட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்க, அது எங்க காசு, நீ இங்க இருக்கிறதுனால உன்னை யாராவது தேடி வருவாங்கன்னு நினைக்கிறியா, யாரும் வரமாட்டாங்க, நீ மட்டும்தான் தனியா இங்க இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமோட இமேஜினேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினா அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து ஒரு பாட்டில்ல ஊத்துறாங்க. ஊத்திட்டு குடிக்கிறாங்க பாருங்க. ஏதோ அமிர்தத்தையே குச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினுக்கா அந்த தண்ணியை குச்சோடனே புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. சரி இப்ப நம்ம மீன் ஏதாவது பிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க பல்ல கிளீன் பண்றதுக்கு ஒரு நூல் மாதிரி வச்சிருந்துருப்பாங்க. அதை வந்து ஒரு குச்சியில கட்டிட்டு ஒரு கம்பல் வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பலை வந்து அதுல மாட்டிட்டு ஒரு புழுவை பிடிச்சி அதுல சொருவி இன்னைக்கு எப்படியாச்சும் மீன் பிடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. எந்த மீனுமே மாட்ட மாட்டேங்குது. டக்குன்னு ஏதோ ஒரு மீன் வந்து மாட்டுதா, ஹீரோயினா பிடிச்சி இழுகிறாங்க. குச்சியே உடஞ்சு போயிடுது. ஹீரோயினா அசிங்கமா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேக் மாட்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபாரஸ்டுக்குள்ள. அப்படியே ஹீரோயின் பாஸ்ட்ல நினைச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செம்மையா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அங்க இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாரையுமே இன்னைக்கே வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப டேனி சொல்றான், கொஞ்சம் டைம் எடுத்துதான் பண்ணுவோமே அப்படின்னா, இல்ல இதை வந்து சீக்கிரமாவே முடிக்கணும், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கே மூஞ்சு மாறுது. ஸோ இங்க எப்பவுமே ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஜார்ஜியா ஒருத்தவங்க வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல கூட கால்ல பேசியிருப்பாங்க. ஜார்ஜியா வந்து இந்த மாதிரி உங்க அப்பா வந்து கொஞ்சம் சிக்காயிட்டாராம், நீ அவரை போய் பாரு அப்படின்னும் போது, அப்படியா சரி கூட யாராவது இருக்காங்கல்ல அப்படின்னும் போது, ஆமா கேத்ரின் இருக்கா, சரி அவளை பாத்துக்க சொல்லுங்க, நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நானே போய் பேசுறேன், செம்ம ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜார்ஜியாவுக்கு மூஞ்சே மாறுது. அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி சிக்காதான் இருக்காரு. ஸோ ரொம்ப சிக்காயிட்டாரு அப்படின்னும் போது கூட ஹீரோயினுக்கு வந்து ஒர்க் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஜார்ஜியாவே கேட்குறாங்க, என்ன உங்க அப்பாட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி. பேசினேன், ஓகே தான் நான் இப்போ அப்படின்னும் போது ஜார்ஜியா சொல்றாங்க, இந்த மாதிரி என் அண்ணனும் சிக்கா இருந்தான், அப்போ எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் அவன் கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தேன், ஆக்சுவலி நான் இப்போ ஃபீல் பண்றேன் அவன் கூட வந்து சப்போர்ட்டிவா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாம இருந்திருந்தா நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணியிருப்பேன், அதே மாதிரிதான் நீயும் உங்க அப்பா கூட போய் இரு, அவருக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் தான் டெய்லியோ பாக்குறேன்ல, காலையில பாக்குறேன் நைட்டு பாக்குறேன், நான் அதை சொல்லல, அவரு கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னு ஒண்ணு. இதோ பாருங்க ஒர்க் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு புரியுது நீங்க ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றீங்கன்ட்டு, பட் ஸ்டில் எனக்கு இந்த இதுலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜார்ஜியாவுக்கு மூஞ்சல் அச்ச மாதிரி ஆயிடுது. டக்குன்னு வெளில போகும்போது, பாரு நான் கடைசியா சொல்றேன், உங்க அப்பா கூட நீ போய் இரு, இல்ல அப்படின்னா கடைசி காலத்துல நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ, நம்ம அப்பா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இவங்க நைட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க ஹீரோயின். ஸோ அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இவங்க பாட்டுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பாவையே. இங்க அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா வந்து அங்க நிறைய பெரிஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின் அந்த பாட்டில்ல போட்டு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கழுவி 3 பெரிஸ் வந்து வச்சிருக்காங்க அவங்க முன்னாடி. சரி எது பாய்ஸ்னஸ்ன்னு தெரியல, ஆனா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்களா. அப்ப சாமோட இமேஜினேஷன் வருது. ஆமா அந்த பெரிஸ்லாம் பாய்ஸ்னஸா இருந்தா என்ன பண்ணுவ, சீக்கிரமா செத்துருவல்ல. இவங்களாம் வந்து அதை எதுவுமே கேட்காம ஃபர்ஸ்ட் ஒரு பெரியை வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு போல டேஸ்ட். டக்குனு கீழே துப்பிடுறாங்களா. ஸோ செகண்ட் ஒரு ரெட் கலர் பெரி இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்றாங்க. பார்த்தா நல்லா இருக்கு போல. அப்படியே எடுத்து ஏதோ சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுது. பார்த்தா வந்து ஒரு மாதிரி இருக்கு போல ஹீரோயினுக்கு. ஸோ பார்த்தா எல்லாத்தையும் வாமிட் எடுக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 2 தான் வந்து லாஸ்ட் பார்ட்டும் கூட இந்த சீரீஸோடது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே காய்ஸ், பை.